இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. எப்படின்னா ஒரு ஜுவல்ஸ் போட்டு போனாலோ வந்தாலோ கல்வர்கள் அதிகமாக உண்டாயிட்டாங்க. ரவுடிசம் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, ஒரு பெண்ணுக்கு சில டிஃபிகல்ட்டான சூழ்நிலை, ஒரு தொல்லைகள் இருந்து காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நிச்சயமாக அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே எடுத்துக்கிட்டாலும் அரசியல் குறுக்கீடு நிறையா இருந்து நியாயம் வழங்க நாதி இல்லை. பெண்களுக்கான உரிமைகள் நிறையா நிச்சயமாக சுப்பிரமணிய பாரதியார் காலத்திலிருந்து நிறையா மங்கையாய் பிறந்திட மாதவம் செய்திடல் வேண்டும்னு சொன்னார் ஒழிய இன்னைய சூழ்நிலை மங்கையாய் பிறப்பதற்கு மகாபாவம் செய்திடல் வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. பாவம், வாழ்க்கையில் அவங்களுக்குள்ள கடமைகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஏன்னா முக்காவாசி பேர் குடிகாரர்களாக போயிட்டாங்க. அதில் உழைத்து உருக்குலைந்து நிம்மதி இல்லாமல் அந்த மது என்ற போதை அரக்கனுக்கு அடிமையான ஆண்களால் படுற பெண்கள் கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, பாவமாக இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்தில் தேவையில்லாமல் அந்த பெண்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அதை பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடுறதுலேருந்து அவங்களுக்கு உணவு தயார் பண்ணுறதுலேருந்து படாத கஷ்டம் படுறாங்க. பெண்களுக்கான எந்தவித ஒரு முக்கியத்துவமும் இப்பொழுது இல்லை. ஆனால் ஆன்மீக ரீதியில் இப்போ பார்க்க போனீங்கன்னா பெண்களாக நிறைய ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்றாங்க. இன்றைக்கி ஆன்மீகம் வளருது, ஒரு ஆன்மீக பூமியாக மாறுது அப்படின்னா அதுக்கு காரணம் பெண்கள் தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஃப்ரீக்குவென்சிங்கிறது அவங்களுக்கு இல்லவே இல்லை. நிறைய லோன் தராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பெண்களுக்கான படுறாங்க வந்து டாமினேஷன், ஆணாதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க தன்னிச்சையாக செயல்பட்டு முன்னேற முடியல. அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை, அதுக்கான பாதுகாப்பும் இன்றைக்கி இல்லை.